So welcome back to our channel Kritika Energy Essence. So ஏற்கனவே சொன்ன மாதிரி TRB-ல இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் PGTRB UGTRB-க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரியான how to study சீரீஸ்ல இது தேர்ட் சீரீஸ். அது என்னன்னா ஏற்கனவே how to study poetry, how to study dramaன்றதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், மீன் பிடிச்சு கொடுக்கறத விட பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் நல்லது. நான் படிக்க தான் சொல்லி கொடுக்குறேன். என்ன மெத்தடில் படித்தா நான் சக்ஸஸ் ஆனேன் அந்த பாயிண்டில் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் வித் எக்ஸாம்பிள் ஃப்ரம் சார்ல்ஸ் லாம்ப் எசேஸ் ஆஃப் இலியா டீடைல்ட் அனலைசிஸ். ஸோ இதில் வந்து நான் ஃபிக்ஷன், ஸோ நம்ம ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ராமா, நாவல், பிளேஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு அவுட்லைன் இருக்கும், அழகாக படிச்சிருவோம், மைண்டில் வச்சுக்க முடியும், ஒரு மூவியாக வச்சுக்கோங்கன்னு நானே சொல்லியிருக்கேன், ஈஸியாக இருக்கும். பட் நான் ஃபிக்ஷன் இஸ் ஃபுல்லி லோடட் வித் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். ஸோ இதை வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கிறது, எப்படி இதை படித்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிற பாலிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் ஃபார் ஸ்டடி நான் ஃபிக்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் லாம்ப் ஆஃப் எசேஸ் ஆஃப் இலியா சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி படிக்கலாம். ஸோ இது நான் ஃபிக்ஷனுங்கிறது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ராப்ளம்னா என்னன்னா ஒரு கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவோம், அது ரெண்டுமே நான் ஃபிக்ஷனில் ஈஸியாக தான் இருக்கும். எஸ்ஸே அந்த ஃபார்மெட்டு, அதோட சொல்யூஷன் என்ன, இது எல்லாமே ப்ராப்ளம். ஸோ வேர், ஹூ, ஹவு, ஒய், வாட், விச், ஒன் இந்த வேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் அர்த்தம் நான் ஃபிக்ஷனில் இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம நான் ஃபிக்ஷனை படிச்சிருக்கோம், ஆன்சரபிளாக இருக்கும்ன்றது அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அண்ட் ஆத்தர் நோட். என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் பார்க்குறோம், என்ன மாதிரி படிக்க போகிறோம், என்ன பேசிஸான சயின்ஸ் ஃபிக்ஷன் எஸ்ஏவா, லிட்ரேச்சர் பேஸ்டு எஸ்ஏவா, இல்லை நம்மளோட இப்போ மெமரி நரேட்டிவ் எஸ்ஏவா, எக்ஸ்போசிட்டரி எஸ்ஏவா, இதெல்லாம் மெடிடேட்டிவ் எஸ்ஏ, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பனண்ட் ஆஃப் த எஸ்ஏ ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ அடுத்து என்னன்னா நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட். இன்னைக்கு வந்து நான் படிக்கும்போது கூட ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். உண்மையாலுமே புக்கை மட்டும் தான் வாங்கி படிச்சிருக்கேன், நெட்லேருந்து எடுத்தது. இன்னைக்கு வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் நிறைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட்லாம் நான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு படிக்காமே மார்க் ஸ்கோர் பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு படிச்சிருந்தோன்னா நம்ம பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஸோ அடுத்த ஆடியன்ஸ் அண்ட் செட்டிங் அண்ட் கண்டெக்ஸ்ட். ஆடியன்ஸ் யாருக்காக அந்த எஸ்ஸே எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரான்சிஸ் பேக்கான் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் அண்ட் லார்ட்ஸுக்கு எழுதியிருப்பார். ஃப்ரான்சிஸ் பேக்கான் சில இடத்துல விமென்ஸுக்கு எழுதியிருப்பார். சிசேம் அண்ட் லில்லியெல்லாம், ஜான் ரஸ்கினோட சிசேம் அண்ட் லில்லியெல்லாம் காமன் பீப்புளுக்கு அழகாக சொல்லியிருக்காரு, நிறைய சர்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ், செட்டிங், எந்த பேசிஸில் அந்த செட்டிங் நடக்குது, அந்த கண்டெக்ஸ்ட், சிச்சுவேஷன் என்ன, காம்ப்ரிஹெண்டிங் மெயின் ஐடியா. ஸோ டீடைல்ஸ், மெயின் ஐடியா என்ன, இந்த பேராகிராஃபில் மெயின் ஐடியா என்ன ஐடியாவை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது டீடைல்ஸ். ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் கோட்ஸ், முக்கியமாக ஹார்ட் வேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஹார்ட் வேர்ட்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி சேயிங்ஸ், கோட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல் த men and women are players, all the world's stage அப்படின்னு சொல்கிறோம் ஷேக்ஸ்பியரோடது. ஸோ அந்த மாதிரியான சேயிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சிஸ்டமேட்டிக் ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங், எதை ஸ்கேன் பண்ணணும் எதை ஸ்கிம் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும் நமக்கு. ஃபுல் ரீடிங் எது கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்கேனும் பண்ணணும் ஸ்கிம்மும் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்கேன் ஒரு இடத்துல பண்ணுறது, ஸ்கிம் ஒரு இடத்துல பண்ணுறதுன்றது கிடையாது, அதான் அண்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஒரு தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கேன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கிம் பண்ணி எது முக்கியன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அசோசியேஷன் அண்ட் கண்டென்சேஷன். ஸோ இந்த ஃபேக்டோட ரிலேட் பண்ணி ஏற்கனவே சொன்னது தான், அசோசியேட் பண்ணி அதை கண்டென்ஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து சம்மரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், சம்மரைஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த நாலுமே ஒரே மீனிங் மாதிரி தான் இருக்கும், பட் ஒன்று அசோசியேட் பண்ணணும், அடுத்து அசோசியேட் பண்ணதை வச்சு ஒரு பெரிய பேராகிராஃபை கண்டென்ஸ் பண்ணுறோம். ஒரு ஷார்ட்டாக இந்த லைனை படித்தா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ஸ் பண்ணுறோம். அடுத்து சம்மரைசிங் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டெஃபினெட்லி கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்க்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்துட்டு இருக்கிற லைன்ஸை சம்மரைஸ் பண்ணுறோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதோட மீனிங்கை மைண்டில் செட் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்து பர்பஸ் ஆஃப் த நான் ஃபிக்ஷன், என்ன பர்பஸுக்காக இந்த நான் ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க
அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ ஸ்காலர்ஸ்க்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்கில் பேக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் ஆஃப் த நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம். எஸ்ஏஸ் ஆஃப் இலியா பை சார்ல்ஸ் லாம்ப் வந்து வெரி லவபிள் ஃபிகர் இன் த லிட்ரேச்சர் அப்படின்னு இவரோட பயோகிராஃபிஸ்ட் சொல்லியிருப்பார். வெரி லவபிள் ஃபிகர் இன் த லிட்ரேச்சர். நமக்குமே நிறைய எஸ்ஏஸ்லாம் படிக்கும்போது அவர் ஹியூமர் சென்ஸு, சர்காஸ்டிக்கு, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவரோட மனசில் ஒரு பாயிண்ட் வரும் அவரை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் நோட், அடுத்து காம்பனண்ட் ஆஃப் எஸ்ஏஸ் பார்த்துடலாம். அடுத்து ஆடியன்ஸ் செட்டிங், காம்ப்ரிஹெண்டிங் மெயின் ஐடியா, ஹார்ட் வேர்ட்ஸ், கோட், சம்மரைசிங் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், பர்பஸ். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆத்தர் நோட். ஸோ ஆத்தர் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா born in February 1775 லண்டனில் 7th யங்கஸ்ட் சைல்டு ஜான் லாம்ப் அண்ட் எலிசபெத் ஃபீல்ட் அவங்க அப்பா அம்மா. பிரைமரி எஜுகேஷன் மிஸ்டர் வில்லியம் பேர்டுங்கிற டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிறாரு. அடுத்து ஸ்கூல் க்ளோஸ் டு பீட்டர் லைனுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் படிக்கிறார். 1782 அட்மிட் டு கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு ஆர்ஃபன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளூ கோட் பாய்ஸ்னு. 7 years லாங் ரிலேஷன் டு எஸ்டி கூல்ரிட்ஜோட அந்த வெளிய லேக் போயட்ஸோட ரொம்ப கனெக்ஷனில் இருக்காரு. 1792 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெல்ட் போஸ்ட் ஃபார் 30 years. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் 30 years அவங்க என்ன அந்த போஸ்ட்டில் இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா லாம்ப் சிஸ்டர் இஸ் அ ஸ்பெஷல் சைல்ட் பட் நாட் சென்ட் டு அசைலம். லாம்ப் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரி அவங்கள வந்து ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு. அவங்களால தான் அவங்க மம்மி இறந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள அவர் கூடவே வச்சு பார்த்துக்குவார். ஸோ ஹி ஹேட் டச் வித் வேர்ட்ஸ்வொர்த், சதே, டயர், ஜார்ஜ் டயர், இவங்க எல்லாரும் வேர்ட்ஸ்வொர்த், சதே, டயர் இவங்க எல்லாரோட கூல்ரிட்ஜ் இவங்க எல்லா கூடயுமே அவர் டச்சில் இருந்தார். லாம்ப் வாஸ் அ ஜேர்னலிஸ்ட், எடிட்டர் இன் மார்னிங் போஸ்ட். 1834 டைட். ஸோ அதுக்கப்புறம் லாம்ப் வாஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ இம்பார்ட்டண்டான ஸ்லைடு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் லாம்ப். இதில் பார்த்தோம்னா இதில் முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோனம் இலியா அப்படின்ற நேமில் தான் சார்ல்ஸ் லாம்ப் எழுதியிருக்காரு. பொயட்ரி பிளாக் வர்ஸ்ன்ற 1798 ஒரு பொயட்ரி எழுதியிருக்காரு. ப்ரோஸ் அண்ட் எஸ்ஸேஸ் பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் 1807, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யுலைசஸ் 1808, அண்ட் த ட்ராஜடிஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1811, Witches and Other Night Fears 1825, Iliana 1867, Essays of Ilia 1823. So the last Essays of Ilia 1833. 10 years gap la Essays of Ilia and Essays of last Essays of Ilia அப்படிங்கறத எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் அவர் எழுதுனதுல. ஸோ பொயட்ரியோ நாவலோ அதிகமாக இல்லாட்டியும் எஸ்ஸேஸ் ரொம்ப இவரை வந்து ப்ராமினன்ட் ஃபிகராக வந்து லிட்ரேச்சரில் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ட்ராமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராமா ஜான் குட்வில் பொயட்டிக் ட்ராஜடி 1802, MRH 1807 பெர்ஃபார்ம்டு இன் டியூரி லேன் தேட்டரில் மிஸ்டர் ஹெச் அப்படிங்கிற ட்ராமா வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் எட்டேல் ரோஸ்மன் கிரே அண்ட் மார்கரெட்டுங்கிறது நாவல். த ஓல்டு ஃபெமிலியர் ஃபேஸஸ் 1789 இதுவும் ரொம்ப ப்ராமினன்ட்டானது. ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல நிறைய டாபிக், இந்த எஸ்எஸ் ஆஃப் இலியா, த லாஸ்ட் எஸ்எஸ் ஆஃப் இலியா அப்படிங்கிறது நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ட்ரீம் சில்ட்ரன், த டிசர்டேஷன் அப்பான் அ ரோஸ்ட் பிக். திஸ் இஸ் வெரி சர்காஸ்டிக் அண்ட் ஹியூமரிஸ்டிக் எஸ்ஸேன்னு சொல்லலாம். ஆக்ஸ்போர்ட் இந்த வெக்கேஷன் இது நம்ம சிலபஸில் இருக்குது, எல்லாமே சிலபஸில் இருக்கிறது தான். நியூ இயர் ஈவ் இதெல்லாம் வந்து அவரோட எஸ்ஸேஸோட டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரிஜினல் டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு நெட்லேருந்து தான் எழுதேன். நான் என்கிட்ட வந்து இதெல்லாம் நோட்ஸு. இப்போ இதுக்கு அடுத்து நான் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து என்ன மாதிரி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை படித்து நம்ம என்ன மாதிரிலாம் நோட்ஸு எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆக்ஸ்போர்ட் இந்த வெக்கேஷன் casting a preparatory glance at the bottom of this article as the very connoisseur. இப்போ இந்த இடத்துல பாருங்க connoisseur அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா cursory eye, sculpted. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நான் டீச் பண்ணல. I show you the original text, you have to read it once. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான். ஸோ இங்கே பாருங்க ரெட் லெட்டர் டேஸ், டெட் லெட்டர் ரேட்ஸ், Barthélemy, Famous Mercia, Spagnoletti, the important lines. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்லே லைப்ரரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து எங்கே படித்தாரு, அதுக்கு நெக்ஸ்ட் செராஃபிக் டாக்டர். ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான சப்பார், எஃபிபனி இந்த மாதிரி முக்கியமான இதை வந்து நம்ம பார்த்துக்க போகிறோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்யூட்டி. இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆன்டிக்யூட்டின்னு லவ் ஃபார் த ஏன்ஷியன்ட் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வேறு முக்கியமான தாமஸ் ப்ரௌனோடது, ஜார்ஜ் டயர், ஆக்ஸ்ஃபோர்டு, பார்சன், எக்ஸ்ப்ளோர்டு ப்ரெஸ், இந்த மாதிரியான முக்கியமான வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளைண்ட் வெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பேஜில் பார்த்தோம் நம்ம முக்கியமான இது வந்து டி. இங்கே ஜார்ஜ் டயர் அவரை வந்து டின்னு இன்சிஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து லேட்லி லிட் அப்பான் கலெக்ஷன் ஆஃப் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஸோ மச் ஃப்ரம் அதர் சோர்சஸ், தி இஸ் நாட் அ மேன் டு கம்ப்ளைண்ட், மிஸ்டர்ஸ் ப்ரெசிடிங், இதை எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கண்டிப்பாக தரவாக அவங்க ரீட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹிஸ்ட்ரி ஸ்கிரிப்ட், ஜார்ஜ் டயர், ஆப்சன்ட் ஃப்ரம் த பாடி, ஸோ பிளாட்டோ வித் ஹாரிங்டன், இம்மார்டல், காமன்வெல்த், ஸ்கேரபர்க், ஹோரகேட், இதெல்லாமே நேம். ரொம்ப பயந்துட வேண்டாம், எல்லாமே ஒரு பிளேஸோட நேமோ ஒருத்தரோட நேம், அவ்வளோதான். ஸோ அடுத்தப்பட்ட செட்டிங் அண்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் எஸ்ஸேஸ் நரேட்டிவ், ரிஃப்ளெக்டிவ் அண்ட் மெடிடேட்டிவ். ஸோ இதுக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நரேட்டிவ்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி அவர் நரேட் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ்னா அவரோட லைஃப்பில் நடந்ததை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மெடிடேட்னா அவர் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறத மெடிடேஷன் மாதிரி ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஸோ இதுதான் நரேட்டிவ், ரிஃப்ளெக்டிவ், மெடிடேட்டிவ். ஸோ இதில் எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். வாட் இஸ் த டைப் ஆஃப் த எஸ்ஸே அப்படின்னு. த எஸ்ஸேஸ் ஹாஸ் டிஃப்ரெண்ட் லேர்ன்ட் அல்யூஷன்ஸ் அண்ட் லெட்டின் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நிறைய அல்யூஷன்ஸ் இருக்குது, லேர்ன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அ பர்சனல் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸே. ஸோ அவரோட பர்சனல் விஷயங்களை ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸேவாக எழுதியிருக்காரு. This essay was first published in London Magazine 1820. London Magazineல 1820. ஆக்சுவலாக இந்த எஸ்ஸேஸ் வந்து மேகசினில் தனித்தனி எஸ்ஸேவாக வந்தது. அதுக்கப்புறம் அதை தொகுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எஸ்ஸேஸ் ஆஃப் இந்தியா 1823ன்னு ஒரு பப்ளிகேஷனும் 1833ல் ஒரு பப்ளிஷும் வந்திருக்கு. Lamb describes about the field George Dyer, friend George Dyer. This essay details about the love lamp for antiquity. லவ் லேம்ப் ஃபார் ஆக்டிவிட்டி, அதாவது லவ் ஆஃப் லேம்ப்ஸ் ஃபார் ஆன்டிக்விட்டியை பற்றி அவரோட பெரிய விஷயம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லைஃப் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவர் வந்து சவுத் சீ ஹவுஸில் கிளர்க்காக வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவரோட ஃபுல் லைஃப் மோஸ்ட்லி 35 years ஆஃப் லைஃப் வந்து அவருக்கு அங்கே தான் இருக்குது. ட்ரூ ஆர்ட் ஆஃப் எஸ்ஸே பாண்ட் வித் ஹிம். ஸோ அவரோட கோட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது ட்ரூ ஆர்ட் ஆஃப் எஸ்ஸே, ஒரு ஆர்ட் ஆஃப் எஸ்ஸே எப்படி இருக்கணுங்கிற ஆர்ட் வந்து இவர்கிட்டேருந்து தான் பிறந்தது அப்படின்னு. கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஆன்டிக் இன்ஸ்டிடியூஷன் பை கிங் எட்வர்ட் 6, 1553, ப்ளூ கோட் பாய்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் ராயல் பெனிஃபிஷியரி, ஆக்ஸ்ஃபோர்டோட ராயல் பெனிஃபிஷியரி, ஆன்டிக் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ரீகலெக்டிங் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ரீகலெக்டிங் த பாஸ்ட், காம்ப்ரிஹெண்டிங் த மெயின் ஐடியா. ஸோ இதோட மெயின் ஐடியா தான் என்ன, இந்த எஸ்ஸேயோட மெயின் ஐடியா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகலெக்டிங் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. லவ் ஃபார் ஆன்டிக்விட்டிஸ்னா ஏன்ஷியன்ட். இப்போ அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற பழைய பொருட்கள், கிட்டத்தட்ட 300-400 years பழைய பொருட்களை பார்த்து ஒன்றுக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ் கொடுத்து ரசிக்கிறாரு. ஸோ லவ் ஃபார் ஆன்டிக்விட்டி. ரிமெம்பர் அபவுட் ஜார்ஜ் டயர் அஸ் மிஸ்டர் டி. ஸோ ஜார்ஜ் டயரை வந்து என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் டி அப்படின்ற தகவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. இமேஜினேஷன் அஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கோ இல்லை அவர் வந்து ஸ்கூலுக்கோ எங்கேயுமே போனதில்லை, ஆனால் அவரை வந்து இமேஜின் பண்ணிக்கிறாரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா. ஸோ அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபீலிங் ஃபார் த என்விரான்மெண்ட் ஆஃப் த ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் நம்ம எப்படி நமக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும், ஒரு பெரிய ஸ்கூலை பார்த்துருப்போம், அதை வந்து அது போக முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், போக முடிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம குழந்தைங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ படிக்கும்போது அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அதே பாயிண்ட்ல தான் இந்த எஸ்ஸே வந்து ரொம்ப எக்ஸாக்சரேட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அல்யூஷன் அபவுட் மெனி பாயிண்ட்ஸ் இன் லிட்ரேச்சர் எஸ்பெஷலி கேட்டகரி டேல். அல்யூஷன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்கிற போயத்துலேயோ எஸ்ஏலையோ இல்லை நடந்ததுலையோ இருக்கிறத திரும்ப எடுத்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அல்யூஷன். ஸோ நிறைய அல்யூஷன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஸ்பெஷலாக த ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் இருக்கிற மீனஸ்ட் குக் அப்படிங்கிறது
நம்மளோட ஆக்ஸ்போர்ட்ல அந்த குக்கா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். அடுத்து ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இதில். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கண்டஷியர் அப்படின்னா எக்ஸ்பர்ட் இன் ஆல் ஃபீல்டு. கண்டஷியர் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். லிட்ரேச்சர் பற்றி பேசினா பேசுவாங்க, அடுத்து ஆர்ட்ஸ் பற்றி பேசினா பேசுவாங்க, இல்லை வேறு ஏதாவது சயின்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் இன் ஆல் ஃபீல்ட். கர்சரினா ரீட் பண்ணுறாங்களா ஓடுறாங்களான்றது தெரியாத அளவுக்கு ரீட் பண்ணுறது கர்சரி ஆகி. ஸ்க்ரீவினர் அப்படின்னா கிளர்க்கு. யாருன்னா நம்ம சவுத் சி ஹவுஸில் அவரோட பொசிஷன் கிளர்க்கு. சைஃபர் ஃப்ரிஸ்க் கர்வர்ட்ஸ் அப்படின்னா ரைட் அஸ் அ ஹிடன் மெசேஜஸ். ஸோ சைஃபர் ஃப்ரிஸ்க் கர்வர்ட்ஸ் எல்லாம் என்னன்னா சீக்ரெட் மெசேஜ். ஒரு ஆஃபீஸ்லனா ஆஃபீஸில் எப்படி எழுதிக்கணும், அவங்க அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிக்கிறது. ஸோ அடுத்து எஃப்எஜிஸ்னா மாடல் ஸ்டாச்சு. மாடல் ஸ்டாச்சுனா நம்ம உருவ பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதுக்கும் இருக்கலாம், ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கலாம். எஃப்எஜிஸ்னா மாடல் ஸ்டாச்சு. ஸோ எஃபி பண்ணி ரியலைசேஷன் ஆஃப் விஷன், உண்மையாலுமே என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு எஃபி பண்ணி. ரெவரண்ட் குவாட்ராங்கிள், 4-sided ஃபிகர். ரெவரண்ட் குவாட்ராங்கிள்னா நமக்கு சர்ச்சில் இருக்கு குவாட்ராங்கிள். ஸோ ஆன்டிக்விட்டி, ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஆன்டிக்விட்டி ஏற்கனவே நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஸோ ரெட்ரோவர்ஷன், டர்ன்டு பேக்வர்ட்ஸ். ஸோ பழசுலேருந்து திரும்ப பின்னாடி வருது, பேக்வேர்டு வருது. நம்ம ரெட்ரோ ஸ்பெஷல்லாம் சொல்கிறோம், 80s பாட்டு 90s சாங்ஸ்ன்னு இப்போ ரெட்ரோவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ கன்ஃபஸ் தட் இட் இஸ் மை ஹூமர்ஸ் மை ஃபேன்சி இன் த 4th part of the day when the mind of your man of letters requires some relaxation. ஸோ என்னோட லெட்டர்ஸ் அந்த எழுதும்போது எனக்கு ரிலாக்ஸேஷனாக தான் என்னோட வேலை இருந்தது அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுறாரு. I am here, I must have leaving the fullness of my soul to regret the abolition and doing away with all together of consolatory interstices and sprinkles of freedom through the 4th season red letter day now become all intent purpose that red letter days. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட ஹாலிடேஸில் செயின்ட்டோட பிறந்த நாள் இறந்த நாள் நினைவு நாள்லாம் மெமோரியலாக வச்சு ஹாலிடே விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பால், ஸ்டீஃபன், பர்னபாஸ், ஆண்ட்ரியூ, ஜான் இதெல்லாம் வரும். இவங்களோட டெத்தை வந்து காமெமரேட் பண்ணுறதுக்காக செயின்ட் ஹாலிடே விடுவாங்க. அது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெட் லெட்டர் டேஸ். நம்ம கேலண்டரில் ரெட்டாக இருக்கிறது லீவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் லெட்டர் டேஸ் எல்லாம் டெட் லெட்டர் டேஸஸ் லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Holy Bartholomew, me in the troublesome act of playing after the famous marriages by Squagnology, I honored them all and could almost have wept the defalcation Iscariot. ஸோ இந்த இடத்துல சொல்லணும்னா ஃபேமஸான ஒரு இதை ஹானர் பண்ணுறது, இஸ்கேரியட் அந்த பிளேஸில் ஹானர் பண்ணுறேன். ஃபேர் ஆஃப் தர் கம்மிங் ஷான் ஐ வாஸ் குட் அஸ் அல்மனாக் தோஸ் டேஸ். ஸோ அப்போ என்னது அல்மனாக், குட் அல்மனாக்கா, நான் ரொம்ப அங்கே படிக்கும்போது ரொம்ப நல்ல மாணவனாக இருந்தேன் அப்படின்றாரு. I am plain Elia, no Sheldon nor artificial user, through at the present in the thick of their books, having the heart of the learning under the shadow of mighty body. ஸோ இங்கே நான் ஒரு பெரிய ஆர்ச்சி பிஷப்பாவோ உஷராவோ இல்லை ஒரு பெரிய ஷெல்டன் உள்ள ஒரு ஃபாதராவோ இங்கே நான் இல்லை. ஐ எம் பிளைன் இலியா இந்த மைட்டி பாட்லி லைப்ரரி, அந்த லைப்ரரியில் நான் ஒரு சின்ன எந்த இதுவுமே இல்லாத ஒரு பிளைன் ஏரியாவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. So only Christ in referent quadrangle can be content to pass for nothing short of seraphic doctor. So Christ Church தான், Christ Churchல reverend quadrangle என்ன பண்றாங்க, the seraphic doctor பாஸ் ஆகுறாங்க. The tall trees of Christ groves are Magdalene. அந்த Magdalene காலேஜ்ல இருக்கிற tall trees வந்து Christ வந்து மீன் பண்ணுது. Antiquity, so wondrous charm, what art through that being nothing art everything. What mystery lurks in this retroversion. So இந்த என்ன மிஸ்ட்ரி நடக்குது இந்த ரெட்ரோவர்ஷன்ல அப்படின்னு கேட்டா, what were thy dark ages அப்படின்றாரு. I seem to be in here learning, walking and foliages order of their most scented coverings. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நான் இன்னும் மூச்சு விடுறது, இந்த பழைய புத்தகங்களோட வாசனை என்னை எங்கோ கொண்டு போகுது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. Particularly that long controversies between them to priority of foundation. ஸோ இந்த கேம்பிரிட்ஜா ஆக்ஸ்ஃபோர்டா அப்படிங்கிறதுல யார் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஆனது, ஏன்னா அது ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி, எது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் ஜார்ஜ் டயரோடது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, ஐ கேதர் அட்லீஸ்ட் டூ மச் ஃப்ரம் த சோர்சஸ் ஆஃப் டி இஸ் நாட் அ மேன் டு கம்ப்ளைண்ட். ஸோ டியை நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் கிளிஃபோர்ட்ஸ் இன் த டெம்பிள் மிட் நைட் ஆயில் எம்எஸ் இன் த பெட்ஃபோர்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The CAM and the ISS are too better than all waters of Damascus. ஸோ நம்மளோட கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டை விட மித்த எங்கே இருக்கிற ஒரு வாட்டரும் பெரிய புனிதமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் அண்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் தட் சூடோநேம் ஆஃப் இலியா ரெஃபர்ஸ். இலியாங்கிறது அவங்களோடது தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சாரி, லேம்போட நேம் தான் இலியா, அவங்களோட சூடோநேம். Clear from the reader that one time he was a clerk at South Sea House, description of which brief sketches of some of his colleagues of those days he used to treat his working hours in the sort of relaxation. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அவர் கிளர்க்காக இருக்கும்போது அவர் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த கிளர்க்கு பொசிஷனை ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுறாரு. அவரோட லிட்ரரி இந்த திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் முக்கியமாக ஸ்டீஃபன் பெர்னமாஸ் ஏற்கனவே நான் அதிலே சொல்லியிருக்கோம். ரெட் லெட்டர் டேஸ் இதுதான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் டூரிங் த வெக்கேஷன் நெவர் ஆக்சுவலி ஹேட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். அவருக்கு யூனிவர்சிட்டி எஜுகேஷனே கிடையாது. ஆனால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இமேஜின் பண்ணிக்கிறாரு. டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, அதாவது பிஹெச்டி முடிச்சதா மாஸ்டர்ஸ் முடிச்சதா இது பண்ணிக்கிறாரு. ட்ரீஸ் ஆஃப் கிறிஸ்ட் சர்ச் வந்து எப்படி இருக்குன்னா மேக்டலின் காலேஜோட ரிசம்பிள் பண்ணி இருக்கு. டெசர்டட் ஹால்ஸ், பீப்புள் டு பட்டரிஸ் கலர்ஸ், அதாவது கிச்சனுக்குள்ளே போகிறது, டைனிங் ஹால்குள்ளே போகிறது, இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல த மீனஸ்ட் குக் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து டிக்னிட்டி ஆஃப் மேன்சிப்பிள்னு சொல்கிறோம். அவர் பேர் சாசரோட ப்ரோலாக் டு த கேண்டபரியில் மேன்சிப்பிள்னு சொல்கிறோம். Travels back to the days of antiquities was the time when antiquity itself was not antiquity but the present. Back to the antiquity போகும்போது நமக்கு not at the present. அது வந்து ஆன்டிக்விட்டி அப்படிங்கிறது பழசு கிடையாது, இப்போ அது இருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய பாரம்பரியத்தை தாங்கி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. It is a tendency of people to go back to retrospect bygone times or not project themselves to the future dark ages. ஸோ நம்ம பீப்புள் எல்லாருமே இதை வந்து பார்க்குறவங்க எல்லாரும் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. To stand in the Bodley Library, the University of Oxford is the most exacting and tracing experience of lamp inhaling learning. ஸோ இல்லை பாட்லி லைப்ரரியில் நின்று அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு பாருங்க. இன்ஹேலிங் ஆஃப் லேர்னிங் மோர் சென்டர்ட் வால்யூம் ஃப்ராக்ரண்ட் டு ஹிம். ஃப்ராக்ரண்ட்னா ஒரு வாசனை பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கு. எது? அந்த பழைய புத்தகத்தோட வாசனை. He would like to disturb the repose of different manners of group that lie in the Bodley Library. ஸோ என்ன சொல்கிறாரு? ரீபோஸ் அப்படியே அமைதியாக வச்சிருக்கிற நிறைய புக்ஸை எடுத்து படிச்சுட்டு மாற்றி வைக்கணும். ரொம்ப வருஷமாக படிக்காமல் அப்படியே வச்சிருக்கிறத நான் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்ன? புக்கை யாருமே படிக்கிறது இல்லை. யூ ஷுட் ரீட் அண்ட் யூட்டிலைஸ் த கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்டோட யூனிவர்சிட்டியோட லைப்ரரி. He is no Herculean explorer, பெரிய ட்ராவல்லாம் பண்ணது கிடையாது. George Dyer is assiduous in his visit to the seats of learning universities, Oxford and Cambridge. George Dyer is a very absent-minded. University of Oxford and Cambridge has investigated into the dispute as to which of the two universities was first. Actually, ஜார்ஜ் டயர் ஒரு absent-minded இருந்தாலும் ரெண்டு கான்ட்ராஸ்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் எது ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஆச்சுன்றதுல ப்ராப்ளமாட்டிக்காக ஒரு தியரி சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. Of long acquaintance, most of the time preoccupied with the meditation and easy imaginative flight after the course of hard study at Cambridge. ஸோ அவர் கேம்பிரிட்ஜில் ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ ஆக்ஸ்போர்ட் இந்த வெக்கேஷன் அப்படிங்கிறதா இந்த எஸ்ஏயோட சம்மரைசிங் சொல்லலாம். ஜார்ஜ் டயர் ஒரு தடவை கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்கூல் மாஸ்டர், மியகர் சேலரி, அதாவது ரொம்ப கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் he became an author without much commercial success. ஆத்தராக இருக்காரு, அவருக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா his poems do not sell. அவரோட போயம்ஸு ரைட்டிங்ஸ்லாம் விற்கல. ஏன்னா அவரோடது எல்லாமே ஏன்ஷியன்ட் ரைட்டிங்காக இருக்குது, மாடர்ன் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால அவர் கமர்ஷியலாக ஒரு ஆத்தராக சக்ஸஸ் ஆக முடியலை. ஸோ he is a writer of excellent prose. Lamb concludes essay by observing that the Dyer delightful anywhere, but the case at best at such places as University of Oxford and Cambridge. The rivers of Oxford and Cambridge University are more in him to than all the water of Damascus. ஏற்கனவே இதை நம்ம கோர்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டமாஸ்கஸில் இருக்கிற எல்லா வாட்டரை விடையும் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்டில் நான் நிற்கிறத ரொம்ப புனிதமாக நினைக்கிறேன். He fills most common all the seats of learning. எல்லா யூனிவர்சிட்டிலையும் நம்ம படித்தாதான் ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்றார். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் the purpose of the essay.
Oxford in the Vacation is a delightful essay that captures the essence of Oxford during the summer break. ஒரு சம்மர் பிரேக்கில் அதில் படிக்காத ஒருத்தர் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரசித்து சொல்கிறது இது முக்கியமானது. It offers a glimpse into the city's character and the colorful personality that inhabit. அதுக்குள்ளே யார் யார் படித்தா, யார் யார் இருந்தால், யாரோடது லைப்ரரி, அதோட பீரியட்ஸு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுது. Lamb's witty and engaging writing style makes the essay an enjoyable read for anyone interested in Oxford or the charm of academic life. ஸோ ஒரு காலேஜ் போக முடியலையே, படிக்க முடியலையே, காலேஜ் எப்படி இருக்கும், இல்லை ஆக்ஸ்ஃபோர்டை பற்றி தெரிஞ்சுட்டு ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனான, எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக ரீட் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஸேவாக எழுதியிருந்தாரு. யூனிவர்சிட்டியை பற்றி போகாமே போன ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமெம்பர் அண்ட் லவ் ஃபார் ஆன்டிக்விட்டி, பழைய பிளேசஸை திரும்ப ரீகால் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் டயர். அடுத்து ரிமெம்பர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் டயர். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இந்த வீடியோவை கொண்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்கதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரைக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு 4 ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதை வாசித்து பாருங்கள். முடிஞ்சால் நான் பிடிஎஃப்பை வந்து பின் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால், ஸோ இவ்வளோ தானா எஸ்ஏஸ் ஆஃப் இலியாவில் உள்ள நம்மளோட இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த வெக்கேஷனாக கிடையாது. I have been working on it, but it is the how to study a non-fiction அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீரீஸில் இது ரொம்ப முக்கியம். டேக் அ கைடன்ஸ், நாட் டிபெண்ட் ஆன் திஸ், பட் டேக் அ கைடன்ஸ். ஏன்னா நீங்களே வந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் டு ஒர்க்கிங் ஆன் இட். இதுலேயுமே நீங்கள் உங்களோட இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹவு டு ஸ்டடி கிரிட்டிக்கல் தியரிஸ் ஆர் லிட்ரரி கிரிட்டிசிசம் வித் அன் எக்ஸாம்பிள் அண்ட் டீடைல்ட் அனலைசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசம் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டடி லிட்ரரி கிரிட்டிசிசம், அதுதான் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். Those who are like this video, like it, subscribe it and share it. Those who are share it to your friends, those who are studying for the exam. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.